அப்புறம் இடையில இந்த ஜூலி வேற நிறைய பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கண்டென்ட்டுக்காகவே அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் சார் வந்துருவாருன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நம்ம விஜய் சார் ஜெயிப்பாரு, வரணும். ஏன்னா இத்தனை வருஷமும் ஒரே இதுதானே பார்த்துட்டு இருக்கோம். ஏடிஎம்கே வந்தாச்சு, டிஎம்கே வந்தாச்சு. ஒரு மாற்றங்கள் வரட்டுமே. இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ல. கண்டிப்பா பார்க்கலாம். ஜூலியை பத்தி பேசுனீங்க. அப்போ ஜூலி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து யாருமே அந்த அளவுக்கு வரல, வெளியே வரல. இப்போ ரீசெண்டா வந்து ஓவர் ஹைப்புக்குள்ள வருது. ஜூலி வந்து கண்டென்ட்டுக்காகவே நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வந்து அவங்க நல்லா ரீச் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்து ரீச் ஆனாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனாங்க. இப்போ வந்து இந்த டிவிக்கேன்ற ஒரு இது வந்தோடனே வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா நிறைய பேசிட்டு இருக்கறதுனால அவங்க வந்து அவங்கள ஓனா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது வந்து அவங்களோட முயற்சி. பார்க்கலாம், லெட்ஸ் see என்ன நடக்க போகுது. ஓகே, இந்த பட்டு இந்த டைட்டிலுக்கு விஜய் சார் மீட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணுவேன். பார்க்கலாம் சீக்கிரமா. ஹாய், திஸ் இஸ் மேக்னா. இன்னைக்கு நம்ம டிவிகே படத்தோட பூஜையில இருக்கோம். இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து குறும்புமை படம் பண்ணியிருக்கேன் நம்ம தேனப்பன் சாரோட. அப்புறம் மணல் கல் 2 பண்ணியிருக்கேன், லவ் டுடே பண்ணியிருக்கேன், ரஹ்மான் சார் மூவியோட பகடி ஆட்டம் சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய கமர்ஷியல் ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து என்னோட 3rd மூவி டைரக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மூவிஸ் லக்கி நன் எல்லாருமே நீங்க ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படமும் வந்து சீக்கிரமா நம்ம ஆடியோ லான்ச்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, டிவிக்கேன் டைட்டில் வச்சிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக அந்த டைட்டில் வச்சிருக்கீங்க? டிவினை கண்டேன், அதோட ஷார்ட் ஃபார்ம்ல வந்து டிவிக்கேன்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். விஜய் சார் ரொம்ப பிடிக்குமா? அப்போ பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும். விஜய் சார் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். ஓகே, விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா வந்து ஃபியூச்சர்ல பாசிபிள் இருந்தா அவரோட கட்சியில நானும் ஜாயின் பண்ண போறேன். ஸோ நீங்களும் பார்க்கலாம். ஓகே, இந்த டைம்ல இப்போ எலெக்ஷன் டைம் வருது. இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த ரீசன்ல வந்து இந்த டைம்ல வந்து இப்போ இந்த டைட்டில் வைக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த டைட்டிலுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்? அப்படி எல்லாம் எந்த ரீசன்காக எல்லாம் வந்து இந்த டிவிகேன்ற டைட்டிலா நாங்க வைக்கல. டிவினை கண்டேன், அதோட ஷார்ட்டா வந்து டிவிகேன்றதுக்காக வச்சிருக்கேன். அதுக்காக வந்து எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க விஜய் ஃபேன், விஜய் பிடிக்குமா அப்படின்னா. விஜய் எனக்கு பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் அதோட ஷார்ட் ஃபார்ம்ன்றதுனால டிவிகே. பட் ஆனா சீக்கிரமா நானும் விஜய் சாரோட கட்சியில சேர்ந்துருவேன். விஜய் டிவிகே கட்சியில உங்களை எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா விஜய் சார் நினைச்சா அவரோட கட்சியில என்ன எதிர்பார்க்கலாம். நீங்க விஜய் சாருக்கு ஒன்லைன்ல ஒன்று சொன்னாங்க, என்ன சொல்லுங்க? இப்ப வரப்போற எலெக்ஷன்ல அவரை வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அவர் வந்து இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா வருது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதே நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒன்னொன்னா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இடையில இந்த ஜூலி வேற நிறைய பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கண்டென்ட்டுக்காகவே அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் சார் வந்துருவாருன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நம்ம விஜய் சார் ஜெயிப்பாரு, வரணும். ஏன்னா இத்தனை வருஷமும் ஒரே இதுதானே பார்த்துட்டு இருக்கோம். ஏடிஎம்கே வந்தாச்சு, டிஎம்கே வந்தாச்சு. ஒரு மாற்றங்கள் வரட்டுமே. இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ல. கண்டிப்பா பார்க்கலாம். ஜூலியை பத்தி பேசுனீங்க. அப்போ ஜூலி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து யாருமே அந்த அளவுக்கு வரல, வெளியே வரல. இப்போ ரீசெண்டா வந்து ஓவர் ஹைப்புக்குள்ள வருது. ஜூலி வந்து கண்டென்ட்டுக்காகவே நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வந்து அவங்க நல்லா ரீச் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்து ரீச் ஆனாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனாங்க. இப்போ வந்து இந்த டிவிக்கேன்ற ஒரு இது வந்தோடனே வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா நிறைய பேசிட்டு இருக்கறதுனால அவங்க வந்து அவங்கள ஓனா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது வந்து அவங்களோட முயற்சி. பார்க்கலாம், லெட்ஸ் see என்ன நடக்க போகுது. ஓகே, இந்த பட்டு இந்த டைட்டிலுக்கு விஜய் சார் மீட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணுவேன். பார்க்கலாம் சீக்கிரமா.